வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி 7வது மாதம் 2024. கேஎல் நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 388வது ட்ராவாக நடைபெறுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறுது. இந்த வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக பாஸ் ஆகும். 100% ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நாள் நமக்கு வந்திருந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே 0 கொடுத்துருந்தேன், பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி 4 7ன்னு கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பருங்கிறதும் ஆல் போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம 804 எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 904. அதில் பிசி பாஸ் ஆயிருந்துச்சு. 905ன்னு எடுத்திருந்தோம். அதில் டெஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருச்சு. பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம 804 எடுத்திருந்தோம், 905ன்னு எடுத்திருந்தோம். ரெண்டுலேயுமே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு பிசி வின் ஆகிருக்கு. ஆல் போர்டு கொடுத்ததில் 4ம் 0வும் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 0வை மட்டுமே ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருந்தேன். கொடுத்த மாதிரியே வின்னிங் கிடச்சிருந்துச்சி. இப்போது நம்ம 9க்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 2 வர்ற மாதிரி கணக்கு வந்திருக்கு. இல்லாட்டி 0 வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் பி போர்டில் 0வுக்கு 9 வர்ற மாதிரி கணக்கு வந்திருக்கு. இல்லாட்டி 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 4 9 பி போர்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய கணக்கில் இன்றைக்கி 8ங்கிறது ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 8 இல்லாட்டி 7 தான் வரணும். இதை விட்டு வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? 8ஐயும் 7ஐயும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் தான் இந்த போர்டு நம்பர் எடுத்திருக்கீங்க. ஏ போர்டில் 2 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 8ம் 7ம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்னென்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும், ஆல் போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 2 13 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் நமக்கு ஏ போர்டில் பெண்டிங்காக இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பராகவும் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டில் 5 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு இன்றைக்கி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ங்கிறது தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டில் 8ங்கிறத எல்லா நம்பர்களுமே வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையிலையும் சரி, நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கணக்கெலாம் வச்சு பார்க்கையிலையும் சரி, எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஆல் போர்டு நம்பரில் நம்ம ஒரே நம்பராக தான் கொடுக்குறோம். சரிங்களா? இன்றைக்கி 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரே நம்பராக 8ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 100% நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங்கில் கொடுக்குறோம். 8 வந்துச்சுன்னா சி போர்டு தான் வரணும். நான் ஆல் போர்டே சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா 8ஆம் நம்பருங்கிறது கண்டிப்பாக வரணும்.
9க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஏ போர்டில் கூட 8 வரலாம். பி போர்டு கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் பெண்டிங் அதிகமாக இருக்குது. 4க்கு 8ன்னு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் நம்ம 8ங்கிறத ஆல் போர்டு நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கோம். நம்ம இந்த 8ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி பாக்ஸ் நம்பராக நம்ம பார்க்கையில் வந்து எந்த நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 218 218 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 417 இந்த 2 நம்பரையுமே பாக்ஸில் வைங்க. வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? பாக்ஸில் வர்றதுக்கு இந்த நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி பாக்ஸில் வைக்கலாம். இந்த 218ம் 417ம் பாக்ஸில் வந்து நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இப்போது போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வந்த ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நமக்கு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா 799. அப்போது நமக்கு 7ஆம் நம்பருங்கிறதும் நம்ம கொடுத்துருக்கோம். 9 வந்தால் பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு இந்த ஒரு நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் வந்து கண்டிப்பாக 7ஆம் நம்பருங்கிறது எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 7ஐயும் கணக்கு பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸுங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கையும் மேட்ச் பண்ணி எப்போதுமே ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 721 048 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 247ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 097ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம 097ம் ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுடைய கணக்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராகவே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே கொண்டு வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸாகவும் ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேனே தவிர கன்ஃபார்ம் நம்பர்ஸாக வந்து கொடுக்க கிடையாது. நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நமக்கு 411 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் வந்துச்சுன்னா. அதே மாதிரி 418 741 சரிங்களா? ஏன்னா சி போர்டு 1ஐயும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? 297 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்க கிடையாது. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் ஒரு 9 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 9 நம்பர்ஸையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இந்த ஒரு மெத்தேடை எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி பார்க்கையில் வந்து நமக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ்லேயும் சரி, நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் சரி, ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பராகவும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸுகளையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் இங்கே வந்து ஒவ்வொரு நம்பரையுமே நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கணக்கையும் மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுங்க. 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 47 79 48 27 71 17
ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர். இந்த ஒரு 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபைனலாக நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம கொடுத்துருக்க இந்த ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் எடுத்திருக்கீங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அதிகமான நம்பரும் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் நம்ம 4 நம்பர் எடுத்திருக்கோம். 52, 48. உள் நம்பர் 0 வந்து நமக்கு ஏ போர்டு 4 வந்து பி போர்டில் நமக்கு 1 வந்து சி போர்டில் 8 வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0, 18. 0, 4, 18, 52, 48. நமக்கு 90, 16ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? 90, 16. அதே மாதிரி 92, 41 ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் இருக்குது. சரிங்களா? 90, 41. இந்த 4 நம்பரையுமே எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 92, 92, 41, 90, 16, 04, 18, 52, 48 மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 100% நீங்கள் வின்னிங் எடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.